ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இத்தனை பர்சன்ட் முடிச்சிட்டோம்னு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 90% அவங்க கொடுத்த வாக்குறுதியை முடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், என்ன சொல்ல வரார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தான். இப்போ அவங்க தொடர்ந்து முன்வைக்கிற முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பர்சன்டேஜை சொல்லி நாங்கள் இத்தனை சதவீதத்தை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. முன்னாடிலாம் 95 அப்படின்ற மாதிரி, அப்புறம் அப்படியே கம்மியாகி 85 80 அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி மேலே அவங்க ஒரு தனி பர்சன்டேஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் மாறி ஒரு பர்சன்டேஜை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு பர்சன்டேஜ் யாருமே சொல்ல. நாங்கள் சொல்கிறோம் 90% டிஎம்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். 100 அந்த 200 யாருக்குங்கிறது தான் தீர்மானம் பண்ணணும். அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். கூட்டணியை பொறுத்தவரையில் இன்னைக்கு நாங்களும் வலுவான கூட்டணியில் அமைச்சிருக்கோம். அது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 505 தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிப்ரவரி மாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னா, முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில் பார்த்தா நாங்கள் 80% நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் 75% 80% நிறைவேற்றி இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஆக மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க. பழைய அரசு ஓய்வு திட்டத்தில் இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் யாரும் இன்னைக்கு அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை. வெறும் பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணப்பெட்டியை வாங்கி கொண்டுதான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவருடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது.